ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? கமிஷனர் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? நான் கமிஷனர் மேடம் கிட்ட ரோடு கான்ட்ராக்ட் கேட்டிருந்தேன். ஆனா அவங்க சட்டப்படியும் முறைப்படியும் டெண்டர் கான்ட்ராக்ட் விட்டு வேற பார்ட்டி கொடுத்துட்டாங்க. இதனால அவங்க மேல கோவமா இருந்தேனா அவங்கள மாட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல சார், இத நானே தான் செஞ்சேன். சிறப்பான சம்பவம், சிறப்பு. நபரின் மீது காவல்துறையினரால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓ பாருமா, பாத்தியா மருமவள, அவ தப்பு பண்ணலையா? ஏதோ ஒரு நாய் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்குன்றதுக்காக அவன் மேல தப்பான புகார் போட்டிருக்காங்க. அப்படியே ஏண்டா டேய், என்னடா சொன்ன? ஏன் கல்யாணம் நடக்காது, அப்படியே நடந்தாலும் ஜெயில கம்பி எண்ணிட்டு நடக்கும்னு சொன்னல, அதுக்கு வாய்ப்பே இல்லடா ராசா. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எங்க கல்யாணம் குறிச்ச தேதியில, குறிச்ச நேரத்துல, குறிச்ச மண்டபத்துல நடக்கும். ஜாம் ஜாம்னு நடக்கும். இத உன்னால மட்டும் இல்ல, வேற எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டு கடா வெட்டி கறி விருந்து கொடுக்கணும் போல இருக்குமா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும். சில பேர்லாம் ஓசில வாங்கிட்டு போயிட்டோம். ஒரு 10,000 கூட வந்துடுறேன். 10,000? சரி சரி, பண்ணிடலாம் பண்ணிடலாம் சொல்லிட்டே ஆனா தராத. ஆனா இன்னொரு கேடி எப்படி அடிச்சு இப்படி 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 எங்களுக்கு ஆட தெரியும்ல. We are extremely sorry மேடம். இப்பெல்லாம் ஆகாதவங்களை பழி வாங்கறதுக்கு லஞ்சம் ஒழிப்புத்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்றது ஃபேஷனா போச்சு. அதனால சில சமயம் உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளும் சிக்கிக்கிறாங்க. எனிவே சாரி மேடம். இட்ஸ் ஓகே சார். என்ன மாதிரி ஆட்கள்லாம் இதெல்லாம் கடந்து தானே வரணும். நோ ப்ராப்ளம் சார். டேக் இட். மேடம், அவன் விரிச்ச வலையில நீங்க விழ பாத்தீங்க. நல்ல வேலை, கடவுள் தான் உங்களை காப்பாத்தினாரு. சார் சொன்ன மாதிரி உங்களோட கோபம், நீங்க எங்க மேல காட்டுற கடுகடுப்பு எங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும், நீங்க ஒரு நேர்மையான கமிஷனரா உங்களோட டியூட்டியில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மேடம். உங்களை போய் அவன் மாட்டி விட பார்த்தானே. இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விடுற அளவுக்கு அப்படி என்ன மேடம் அவனுக்கு உங்க மேல கோவம்? அவன் வெறும் அம்பு தான். அந்த அம்பை எரிஞ்ச சூத்திரதாரி யாருன்னு எனக்கு தெரியும். அப்படியா? தெரியும்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் மேடம் அவன் பேரை விஜிலன்ஸ் ஆபீசர் கிட்ட சொல்லாம விட்டீங்க? விட்டிருந்தா டிவி மீடியால உங்க பேர்ல கெட்டு போயிருக்கும். தப்ப சரியா பண்றவங்கள பார்த்துதான் நம்ம பயப்படணும். தப்பையே தப்பா செய்யறவங்கள பார்த்து கைய தட்டி ரசிக்க செய்யணும், சிரிக்கணும். சீரியஸாலாம் எடுத்துக்க கூடாது. நீங்க போய் வேலையை பாருங்க. சரி போங்க. அவங்கள பாரியா, அம்பை இதவங்க யாருன்னு தெரியும் சொல்லி அவங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க தெரியும்னு சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? எனக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஆஹா, இது கார்த்திக் சார் சொல்றதாச்சே. அவர் இல்லனாலும் அவர் வைப்ரேஷன் ஆபீஸ்ல இருக்குதுப்பா. தேவுடா.
மா நான் போய் பட்டாசு வச்சுட்டு வரேம்மா வெளில போய் பட்டாசு ஆ